கெட்டி மேளம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகேஷ் அஞ்சலிக்கு ஃபோன் பண்றாங்க. அஞ்சலி அந்த ஃபோனை பார்க்கவே இல்லை. வீட்டில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைனால அஞ்சலி ஃபோனை பார்க்காம விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபோனை பார்க்குறாங்க. மகேஷ் கூப்பிட்டுருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அவர்கிட்ட சொல்லாமல் வந்துட்டோம். சரி ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லி எங்க நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. வீட்டில் பெரிய பிரச்சனை, அதனால தான் நான் சொல்லாமல் வந்துட்டேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ வந்துடுவேங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி திரும்ப வீட்டுக்கு வராங்க. மகேஷ்க்கு அஞ்சலி மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க மகேஷ். என்னங்க கோவமா இருக்கீங்களா? நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க அஞ்சலி. சரி அஞ்சலி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல எங்கே போனேன் அதை சொல்லுன்னு கேட்குறாங்க மகேஷ். எங்க நான் அம்மா வீட்டுக்கு தங்க போனேன். வெற்றி துளசி அக்கா கழுத்தில் தாலியை கட்டிட்டாரு. அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க. அக்கா தான் போய் அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களுங்க. பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு மகேஷ் கிட்ட அஞ்சலி சந்தோஷமா சொல்றாங்க. துளசி அக்கா பாவங்க இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறதுனால தானே போய் ஆறுதல் சொல்லணும். நான் கூட உங்களை கூப்பிட்டேனே, நீங்க வேற வரலன்னு சொல்லிட்டீங்க. சரி நானும் போகாம இருந்தா அது ரொம்ப தப்பா போயிடுமில்ல, அதனாலதான் சரி நாமாவது போயிட்டு வரலான்ட்டு நானே கிளம்பி போயிட்டாங்கங்கிறாங்க. அஞ்சலி அவங்க குடும்பத்தை பத்தியே பாவமா சொல்லிட்டு இருக்கிறத பார்த்த மகேஷ் சரி இந்த நேரத்துல நம்ம நடிச்சுதான் ஆகணும்னு, அடடா அஞ்சலி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு, ஏதோ சாதாரண விஷயம்னு நான் நினைச்சிட்டேன் அஞ்சலி. நல்ல வேலை நீயாவது போயிட்டு வந்தியா, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. வேலைங்க நீங்க கூட என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோன்னு பயந்துட்டு தான் வந்தேன். ஆனா நான் சொன்னதும் நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எங்க குடும்பத்து மேல உங்களுக்கும் பாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. மகேஷ் நடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அஞ்சலி உண்மையிலுமே நம்பிடுறாங்க. மகேஷ் அஞ்சலி மேல சரியான கோபத்துல கொலவெறியில் இருக்காங்க. காட்டிக்காம துளசிக்காக பறிஞ்சு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க மகேஷ். வெற்றி துளசியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இங்க ஈஸ்வரமூர்த்தி, வெற்றியோட அம்மா, இவங்க யாருமே மருமகளா ஏத்துக்கிறதா இல்ல. அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது, இந்த அசிங்க கட்ட பொழப்ப அந்த குடும்பமே ஏத்துக்கிறச்சா அப்படின்னு வெற்றியோட அம்மா அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வீடு வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி பேசாம அமைதியா நிக்கிறாங்க. இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் எக்காரணத்தை கொண்டு அவளை மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. வீட்டுல யாரும் ஏத்துக்கலைனாலும் வெற்றி முறைப்படி துளசியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. படியில நேரபடி நெல்லு வச்சு அதை வலது காலால தட்டி விட்டுட்டு உள்ள வாங்க துளசின்னு கூப்பிடுறாங்க வெற்றி. துளசியும் அதே மாதிரி சம்பிரதாயப்படி வலது கால் எடுத்து வச்சு உள்ள வராங்க. சாமி ரூம்ல விளக்கேத்துங்க துளசிங்கிறாங்க. சாமி ரூம்ல போய் துளசியும் விளக்கேத்திட்டு ரூமுக்கு வராங்க. துளசி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், கடவுள் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டாருன்னு ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க வெற்றி. இதை பாருங்க, எனக்கு இஷ்டமே இல்லாத என் கழுத்துல தாலியை கட்டிட்டு நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. நீங்க சொன்னா நான் கேட்பேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க எனக்கு பண்ணின துரோகத்துக்கு எந்த காலத்திலும் உங்களை கணவனா ஏத்துக்க மாட்டேன். பாவத்தையும் துரோகத்தையும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க துளசி. ஒன்னும் உங்க கூட வாழ்றதுக்காக வரல, நான் அந்த வீட்டுல இருந்தா எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். அப்பா சொன்னதுக்காகவும் அவங்களோட நிம்மதிக்காகவும் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கேன். நான் மட்டும் மறுப்பு தெரிவிச்சிருந்தேன்னா எங்க அப்பா அந்த இடத்துலயே உயிரை விட்டுருப்பாரு. நீ ஆசைப்பட்டதுக்காக நான் உன் கூட சந்தோஷமா வாழ்ந்துடுவேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத, கனவு கண்டுட்டு இருக்காதீங்கிறாங்க துளசி. இதை பாருங்க துளசி, நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க மனசு கூடிய சீக்கிரம் மாறும். நீங்க என் கூட வாழத்தான் போறீங்க, அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். ஐயாவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்ன தாண்டி தான் வரும். என் உயிர் உள்ள வரைக்கும் உங்க 2 பேத்தையும் நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாங்க வெற்றி. தியா பாப்பா வந்து அங்கிள் அப்படின்னு கூப்பிடவும் இதை பார்க்கன்னு இனிமே நீ என்னை அப்பான்னு சொல்லுங்கிறாங்க. தியா பாப்பா துளசியை பார்க்கும்போது துளசி பேசாம அமைதியா நிக்கிறாங்க. அம்மா இனிமே அங்கிளை நான் அப்பான்னு கூப்பிட்டுமா அப்படின்னு தியா கேட்கும்போது துளசி எதுவும் பேசாம துளசியாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏமா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் தொடச்சு விடுறா பாப்பா. ஒன்னும் இல்ல கண்ணு, நம்ம இடமாத்தி வந்திருக்கோம் இல்லையா, அதனால இவர் சொல்றதுதான் நம்ம கேட்கணுங்கிறாங்க துளசி. வெற்றி வெளியில வந்து அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கிறாங்க. இதை பாருடா, மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவேன் மட்டும் நினைச்சிடாத, நான் உன்னை பெத்து வளர்த்தி இப்பேற்பட்ட இடத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதையெல்லாம் இப்போ மண்ணோட மண்ணாக்கிட்டியே, என்னோட ஆசையெல்லாம் நிராசையாக்கி நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி திவ்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். ஆனா இந்த ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல போய் இந்த துளசியை கட்டிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டியடாங்கிறாங்க. அதுவும் அந்த துளசி ராசி கெட்டுவ, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நடு வீட்டுல குறை வச்சிருக்கேங்கிறாங்க அவங்க அம்மா. இதை பாருமா, எனக்கு என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா துளசியை மட்டும் ஏதாவது பேசுனீங்க சரியான கோவம் வந்துடும். ஏன்னு கேட்டா அவங்க இனிமே என்னோட மனைவிகளை யாரும் எதுவும் பேசுறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க வெற்றி. இதை பாருடா வெற்றி, நீ வேணா புத்தி கெட்டு போய் அவ்வளவு உன் மனைவின்னு சொல்லிக்கிட்டு தெரியலாம், ஆனா நாங்க அதை ஏத்துக்கவே மாட்டோம்டா. பொண்டாட்டினா நாங்க பார்த்து வச்சுக்கிற அந்த திவ்யா தான். அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த குடும்பத்தோட கௌரவம் எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கும். ஆனா போய் போய் இந்த துளசியை ராசி கெட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இப்படி எங்களை அசிங்கப்படுத்துறியாடா, ஏன்டா இப்படி உன் புத்தி இப்படி கெட்டு போச்சுன்னு கேட்கறாங்க. மீனாட்சி வந்து அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை, வெற்றி தான் அவருக்கு பிடிச்சபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாரு, இதுக்கப்புறம் இனி மாத்தவா முடியும், அவங்க 2 பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணி நீங்க ஏத்துக்கோங்க அத்தைங்கிறாங்க மீனாட்சி. இதை பார் மீனாட்சி, இவன் செஞ்சது நியாயமா? நம்ம குடும்ப கௌரவமான மரியாதை இதெல்லாம் என்ன, நம்ம குடும்பத்தோட அந்தஸ்து என்ன, போய் அந்த குடும்பத்துல ராசி கெட்டவளை கட்டிக்கிட்டு வந்திருக்கானே, நம்ம ஊருக்குள்ள வெளியில தலை காட்ட முடியுமா? நீ பண்ணின துரோகத்துக்கு இனிமே நாங்க ஊருக்குள்ளேயோ இல்ல வெளியிலயோ தடத்துல தலை காட்ட முடியுமாடான்னு கேக்குறாங்க. பாட்டியும் அவங்க பங்குக்கு திட்டுறாங்க. டே வெற்றி, நான் அடிக்கடி நீ உங்க தாத்தா மாதிரின்னு சொல்லிட்டே இருந்தேன், ஆனா நீ இப்படியெல்லாம் தப்பான வழியில போய் அவரோட பேரை கெடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. உன்னை பெருமையா பேசுனதுக்கு என் மூஞ்சில நல்லா கரிய பூச்சி விட்டுட்டீங்கிறாங்க பாட்டி. அம்மா இது என்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்றவன் நான்.
அப்படித்தான் நான் துளசியை தேர்ந்தெடுக்கேன். எனக்கு வாழ்க்கைன்னா அது துளசி கூடது மட்டும்தான். யாரும் என்னை பத்தியோ இல்ல துளசியை பத்தியோ பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க வெற்றி. ஏன்டா உங்க அக்கா தீபா காதல் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி அவளை எவ்வளவு தூரம் நீ வெறுத்து ஒதுக்கி வச்சு பேசின. தீபா கிட்டயோ மாப்பிள்ளை கிட்டயோ முகம் கொடுத்து கூட பேசாம இவ்வளவு நாளா இருந்த. ஆனா நீ மட்டும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் துளசியை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருட்டு தாலி கட்டிக்கிட்டு கூட்டிட்டு வந்தா நீ செஞ்சதெல்லாம் சரின்னு படுதா உனக்கு? எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் தீபா பண்ணின தப்பத்தான் நீயும் பண்ணிருக்க. அதை விட ஒரு படி மேலேயே போய் அசிங்கம் பண்ணிருக்க. அந்த குடும்பத்துல தீபா தகுதியே இல்லாத ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. திரும்பவும் அதே குடும்பத்துல தான் போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்லி தலையால அடிச்சுக்குவேன்னு சொல்லி கோவத்துல இருக்காங்க. இனிமே நீ என்கிட்ட பேச வேண்டாம், நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட அம்மா கோவமா போயிடுறாங்க. இந்த பக்கம் மீனாட்சி சமாதானமா பேசுற மாதிரி, இதை பாருங்க வெற்றி, உங்க அம்மா அப்பா எல்லாரும் இப்ப கோவமா தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். இன்னும் தியா பாப்பாவும் சாப்பிட்டுருக்க மாட்டா, துளசியும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க மீனாட்சி. இங்க அஞ்சலி மகேஷ் 2 பேரும் எங்க காயெல்லாம் வீட்டுல எதுவுமே இல்லை, போய் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்துடலாமான்னு கேட்குறாங்க. மகேஷும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி மகேஷ் அஞ்சலி 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அப்போ மகேஷ்க்கு ஒரு ஃபோன் வந்துடுது. அஞ்சலி நீ உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரிங்க பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி போய் காயெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷும் ஃபோனில் மும்மரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. துளசி வீட்டில் சிவராமன் லட்சுமி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை பாரு லட்சுமி, துளசிக்கு நடந்த கல்யாணம் ஆக்சிடென்ட்டாக வேணா இருக்கலாம், ஆனால் அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது முறைப்படி செய்யணுமல்லங்கிறாங்க சிவராமன். வெற்றி வந்து கூப்பிட்டதும் துளசியை நம்ம வெறுங்கையோடு அனுப்பிச்சு வச்சுட்டோம். அவளுக்குன்னு வாங்கி வச்ச பொருளெல்லாம் அவகிட்ட கொண்டு கொடுத்துட்டு வரலாங்கிறாங்க. ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். அவளுக்குன்னு செய்ய வேண்டிய சீர்வரிசையை செஞ்சா தான் புகுந்த வீட்டிலையும் அவளுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்ட ரகு அப்படியே தாம் தூம்னு குதிச்சுட்டு இருக்காங்க. சேச்ச, துளசிக்கு நடந்தது ஒரு கல்யாணம், அவளுக்கு ஒரு சீர்வரிசையெல்லாம் கொடுக்கணுமா என்ன? இந்த வெற்றி பண்ணின அசிங்கத்துக்கு அவனுக்கு வேற சீர்வரிசை ஒரு கேடா அப்படின்னு ரகு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க? பொண்ணுங்களுக்கு செய்யற முறை செஞ்சே ஆகணுங்கிறாங்க. இதை பாருங்க, இந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுல அவளுக்கு சீர்வரிசை வேற கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க ரகு. இதை பாரு ரகு, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. பொண்ணை பெத்தவங்களுக்கு தானப்பா பொண்ணோட அருமை தெரியும். துளசிக்கு அது எப்படியோ கல்யாணம் நடந்து போச்சு, அதை இனிமே யாராலும் மாற்ற முடியாதுப்பா. பொண்ணை பெத்தவங்களுக்கு தாப்பா அதோட அருமை தெரியும். நல்லவரோ கெட்டவரோ துளசியோட மாப்பிள்ளை இனிமே அவருதான். உனக்கு தங்கச்சி வேண்டான்னு நீ நினைக்கலாம், ஆனா நான் எங்க பொண்ணு வேண்டான்னு நாங்க நினைக்க முடியாது. நீ பேசுறத கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்கிறாங்க சிவராமன். அவரு துளசிக்கு தெரியாம அவ விருப்பமே இல்லாம அவர் தாலி கட்டினது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் தான். நம்ம குடும்பத்து மேலேயும் நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற ஒரு நல்ல பையன் தான். துளசியை நல்லா பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. அதனால நம்ம செய்ய வேண்டிய முறையை நம்ம கரெக்டாக செஞ்சாகணுங்கிறாங்க சிவராமன். லட்சுமி துளசியை பார்த்துட்டு வந்துடலாம், ரெடி பண்ணி வையுங்கிறாங்க. சரின்னு லட்சுமியும் எல்லாம் தேவையானது எடுத்து வச்சிருக்காங்க. சிவராமன் லட்சுமி முருகன் எல்லாருமே துளசியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்ததும் துளசி வெளியில ஓடி வந்ததும் வாங்கம்மான்னு கூப்பிடுறாங்க. சந்தோஷமா வரவேற்கிறாங்க. அங்க வந்து ஈஸ்வரமூர்த்தி கேட்கறாங்க, என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்கவும், பொண்ணுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்றாங்க சிவராமன். அடைச்சி 2 பையன் எடுத்துக்கிட்டு வந்தா அதுக்கு பேர் சீர்வரிசையா? இது ஒரு வெக்கங்கட்ட கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு சீர்வரிசை வேற கொண்டு வந்தீங்களா அப்படின்னு பாட்டி வாய்க்கு வந்தபடி கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த துளசிக்கு சரியான கோவம் வருது. இங்க பாருங்க, நீங்க எனக்கு மாமியாரா இருக்கலாம், ஆனா எங்க அப்பாவையும் அம்மாவையும் அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. உங்க பையன் செஞ்ச தப்புக்கு நாங்க ஒண்ணு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி துளசி கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவையும் அம்மாவையும் நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க, அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க. துளசி கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்கிறாங்க. அத்தை நீங்க நடந்துக்கிறது நாகரிகம் இல்லைன்னு சொல்றாங்க துளசி. துளசி எங்கனால எந்த பிரச்சனையும் வேண்டாமா விட்டுருமாங்கிறாங்க சிவராமன். எல்லாம் விட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி துளசி பிடிவாதமா நிக்கிறாங்க. வந்ததும் பிரச்சனை என்னன்னு கேட்கறாங்க. வெற்றியோட அம்மாவை கண்டிப்பா நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்னு வெற்றி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் குறுகி தலை குனிஞ்சு நின்று மன்னிப்பு கேட்கறாங்க. அஞ்சலியும் மகேஷும் மார்க்கெட் போயிருக்காங்க. மகேஷும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. அஞ்சலி காயெல்லாம் வாங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. அவங்க ஒரு வயசானவர் வராங்க. அவங்கள பார்த்ததும் என்னது இவங்களை எப்பவோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு அஞ்சலி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏமா என்ன ஒண்ணு உங்களுக்கு அடையாளம் தெரியலையாங்கிறாங்க. அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு ஞாபகம் வரலைங்கிறாங்க. அம்மா உங்க வீட்டுல தாம்மா நான் வாட்ச்மேனை வேலை பார்த்துட்டு இருந்தேங்கிறாங்க. ஐயா நீங்களா? என்னங்க ஐயா நீங்க சொல்லிக்காம நின்னுட்டீங்களேங்கிறாங்க அஞ்சலி. அம்மா நான் சொல்லிக்காம எல்லாம் வரல, உன்கிட்ட பேசின காரணத்துக்காக உன் புருஷன் என்னமா அடிச்சிருக்கான் பாரு. இத பாருமா, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். உன் புருஷன் ஒண்ணு நல்லவன் கிடையாது, அவன் ஒரு சைக்கோ. உன்கிட்ட பேசுனதுக்காக என்னமா அடிச்சிருக்கான் பாருங்கிறாங்க. அஞ்சலி அந்த பெரியவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு அதிர்ச்சியில நிக்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலியும் அந்த பெரியவரும் பேசிட்டு இருக்கிறத பின்னாடியே நின்று மகேஷ் கேட்டுக்கிறாங்க. பாருமா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ அவங்க கூட சேர்ந்து வாழாத, இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, அவங்க கூட இருந்தீங்கன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு அந்த பெரியவர் சொல்லிடுறாரு. பின்னாடியே நின்னுட்டு மகேஷ் கேட்டுக்கிறாங்க. அஞ்சலின்னு கூப்பிடுறாங்க. பயந்துகிட்டு திரும்புறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.